வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் லோகநாதன், பவானியிலிருந்து டாக்டர்ஸ் தமிழுக்காக. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, விலா எலும்புகள், ரிப்ஸ் என்று சொல்லக்கூடிய விலா எலும்புகளை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். விலா எலும்புகள் அப்படிங்கிறது நம்முடைய நெஞ்சுக்கூட்டில் இருக்கக்கூடிய எலும்புகள். இந்த பக்கம் 12 எலும்பு, அந்த பக்கம் 12 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 24 விலா எலும்புகள் நம்ம உடம்புல இருக்குது. இந்த விலா எலும்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஏன் முக்கியமானது அப்படின்னா அதனோட ஃபங்க்ஷன்ஸ். இந்த விலா எலும்புகளில் 3 வகையான பிரிவாக நம்ம பிரிக்கிறோம். அது என்னென்னா ட்ரூ ரிப்ஸ், அதாவது உண்மையான விலா எலும்புகள். ஒரு விலா எலும்பு அப்படிங்கிறது நெஞ்சு கூட்டினுடைய நடுப்பகுதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி வளைஞ்சு போய் முதுகுத்தண்டு எலும்போடு சேர்ந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, பின்னாடி ஒரு ஜாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி 2 ஜாயிண்ட்டுகளுடன் இருக்கக்கூடிய முழுமையான விலா எலும்பு தான் நம்ம வந்து ட்ரூ ரிப், உண்மையான விலா எலும்பு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து முதல் 7 விலா எலும்புகள், இந்த பக்க 7 அந்த பக்க 7ம் உண்மையான ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கீழ் இருக்கிற 8, 9, 10 இந்த 3 விலா எலும்புகளும், அதாவது இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3, இந்த 6 விலா எலும்புகளும் ஃபால்ஸ் ரிப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஃபால்ஸ் ரிப் அப்படின்னா அது பின்னாடி முதுகுத்தண்டோட ஒரு ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஆனால் முன்னாடி வரும்போது ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணாது. குருத்தெலும்பு இருக்கு இல்லையா, அதாவது சென்ட்ரல் எலும்போடு சேர்ந்து கீழே வரக்கூடிய குருத்தெலும்பு கார்டிலேஜோடு சேர்ந்து அது அட்டாச் ஆகிருக்கும். அதனால் அது உண்மையான ரிப் இல்லை, ஃபால்ஸ் ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய, அதாவது 11வது 12வது ரிப்ஸ், இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2, மொத்தம் இந்த 4 ரிப்புகளையும் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்னால் மிதக்கக்கூடிய விலா எலும்புகள். ஏன் மிதக்கக்கூடிய விலா எலும்புகள்? அது பின்னாடி அட்டாச் ஆகிருக்கும், ஆனால் முன்னாடி ஈவன் குருத்தெலும்போடு கூட அட்டாச் ஆகிருக்காது. ஆகவே முன்புறமும் பின்புறமும் ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய விலா எலும்புகளை ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னும், ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட்டு இன்னொரு பக்கம் குருத்தெலும்போடு அட்டாச் ஆகிருக்கிறத ஃபால்ஸ் ரிப் அப்படின்னும், ஒரு பக்கம் மட்டும் அட்டாச் ஆகிருக்கு, முன்னாடி எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் அது தொங்கிட்டு, அதாவது மிதந்துட்டு இருக்கக்கூடிய விலா எலும்புகளை ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 வகையான விலா எலும்புகளாக நம்ம இதை பிரிக்கலாம். சரிங்க சார், விலா எலும்போட ஃபங்க்ஷன் என்ன, இது என்ன வேலை செய்யுது அப்படின்னா, மிக முக்கியமான ஃபங்க்ஷன் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளை பாதுகாக்கிறது. இதயம், நுரையீரல், இரத்த குழாய்கள், நரம்புகள், இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. அதுக்கடுத்த முக்கியமான வேலைன்னா நம்முடைய மூச்சு, சுவாசம், ரெஸ்பிரேஷனுக்கு உதவுறது. ஏன்னா இந்த விலா எலும்புக்கு நடுவில் நிறைய மசில்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மசில்ஸ் சுருங்கி விரியும் போது தான் நம்ம நெஞ்சுக்கூடு சுருங்கி விரியுது. அதனால் நம்ம மூச்சு விடுறதுக்கு வசதியாக இருக்குது. அதை விட முக்கியமானது உதர விதானம் என்று சொல்லக்கூடிய டயஃப்ரம், அதாவது நம்முடைய செஸ்ட் இருக்கு இல்லையா, செஸ்ட்டுக்கும் அப்டமன் என்று சொல்லக்கூடிய வயிற்றுக்கும், அதாவது நெஞ்சுக்கூட்டுக்கும் வயிற்று பகுதிக்கும் நடுவில் ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீன் போட்ட மாதிரி ஒரு மசில் இருக்கும். ரெண்டையும் பிரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மசில், ஒரு டூம் ஷேப் ஒரு மசில், அது டயஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மசில் கரெக்டாக சுருங்கி விரிஞ்சினா தான் நம்ம வந்து ப்ராப்பராக மூச்சு உள்ளே இழுப்பதும் மூச்சு வெளியிடவும் முடியும். அது கூட செஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்டர்காஸ்டல் மசில்ஸும் நம்முடைய மூச்சு விடுவதற்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஸோ இதுக்கான அட்டாச்மெண்ட்ஸை கொடுப்பது இந்த விலா எலும்புகள். ஸோ இந்த மசில்ஸ் எல்லாம் இந்த விலா எலும்புகளில் அட்டாச் ஆகிருக்கிறதுனால அதுக்கான ஸ்ட்ரக்சரல் பேஸ் வந்து இந்த விலா எலும்புகள் கொடுக்குது. இதுதான் அதோட மிக முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விலா எலும்புகள் எப்படி அடிபடுது, விலா எலும்புல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு நான் கடந்த 25 வருடங்களாக பல விலா எலும்பு முறை உள்ள பேஷண்ட்களை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். முக்கியமான காரணம் சாலை விபத்துகள். 2 வீலரில் போகிறாங்க, 4 வீலரில் போகிறாங்க, மெயின்லி 2 வீலர்ஸ் போகும்போது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் கீழே விழும் பொழுது டைரெக்டான செஸ்ட் இன்ஜுரியில் அவங்களுக்கு விலா எலும்புகள் முறியலாம். அது ஒன்று. சில சமயங்களில் கட்டிட வேலைகள் பண்ணுறாங்க, மரத்து மேலே ஏறிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி மரத்து மேலே ஏறி வேலை செய்கிறவங்க தவறி கீழே விழும் பொழுது டைரெக்டாக கீழே விழுந்து விலா எலும்புகள், முதுகெலும்புலாம் உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், விளையாடும்போது முழங்கையில் ஒருத்தர் தள்ளுறது, கீழே விழுகிறது, அதனால் ஸ்போர்ட்ஸ்னால் இந்த மாதிரி விலா எலும்புகள் முறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனி கைண்ட் ஆஃப் இன்ஜுரி மேபி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். ஏன்னா இந்த விலா எலும்புகள் பார்த்தா சின்னதாக இருக்கும், ஒரு அரைவட்ட வடிவில் இருக்குது இல்லையா, அதனால் ஈஸியாக அது கம்ப்ரெஸ் ஆகும்போது படக்குன்னு உடைஞ்சிடும். அதுவும் 12 எலும்பு இருக்குது இல்லையா, ஸோ நிறைய எலும்பு இருக்கிறதுனால ஃபோர்ஸ் அதிகமாகும்போது மல்டிபிள் ரிப் ஃப்ராக்சர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் ஒரு சிங்கிள் ரிப் உடைஞ்சிருக்கும், சில சமயம் பல ரிப்புகள் உடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விலா எலும்புகள் முறியறதுக்கு முக்கியமான காரணம் ட்ராமா தான். வேறு என்ன விதமாக விலா எலும்புகள் பாதிக்கலாம் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ராக்சர்ஸ், ஈவன் சில கட்டிகள் வரலாம், சில மெட்டபாலிக் டிசீஸஸ்னால விலா எலும்புகள் பாதிக்கப்படலாம். சில சமயங்களில் நுரையீரலோ அல்லது அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய சில கட்டிகள் இந்த விலா எலும்புகளையும் பாதித்து அதனால் வலி வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. எலும்பு உருக்கி நோய்னு சொல்ல முடியாது, அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ், இதெல்லாம் ஆகும்பொழுது இந்த விலா எலும்புகளோட அந்த ஸ்ட்ரென்த்தும் கம்மியாகி அதில் கூட வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி பல விதமான விஷயங்களால் விலா எலும்புகள் பாதிக்கப்படலாம், விலா எலும்பில் வலி வரலாம். அந்த விலா எலும்பு வலியினால் மூச்சுறது கூட சில சமயம்
சிரமமாக இருக்கும். ஏன்னா பெயின் இருக்கனால நல்லா மூச்சு நல்லா இழுத்து விட்டுறதுக்கு சிரமப்படுவாங்க. அதனால் லங் கெப்பாசிட்டியே குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார், விலா எலும்பு முறிஞ்சவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலா எலும்பு முறையில் மிக முக்கியமான பிரச்சனை வலி தான். பல நோயாளிகள் வந்து அடி சிம்பிளாக தான் இருக்கும். சின்னதாக ஒரு ஹேர்லைன் கிராக் இருக்கும், ஆனால் பயங்கர பெயினோடு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு முறை நீங்கள் மூச்சு விடும் பொழுதும் இந்த உடஞ்ச விலா எலும்புகள் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த ஃப்ராக்சர் சைட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ கைனா கூட கட்டு போட்ட முடியும், அசையாமல் வச்சுக்க முடியும். ஆனால் விலா எலும்பில் எப்படி அசையாமல் வைக்க முடியும்? ஒரு டைம் மூச்சு விடும் பொழுதும் அது மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதில் பெயின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ விலா எலும்புகள் அடிபடுறதுலேயும் முறியறதுலேயும் மிக முக்கியமான மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் என்னென்னா பெயின் தான். வலின்ட்டே இருப்பாங்க. பல சமயம் என்ன மெடிசின்ஸ் கொடுத்தாலும் அந்த வலியை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் தீர்றோம். ஸோ வலி தான் முக்கியமான பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்னென்னா மூச்சோட சிரமப்படுறது. ஏன்னா இந்த பெயின் இருக்கிறதுனால என்னென்னா அந்த நெஞ்சுக்கூட சுருங்கி விரியறதுக்கு சிரமப்படுறதுனால ஏர் என்ட்ரி கம்மியாகிடும். ஸோ மூச்சு விடுறதுக்கு ஒரு டைம் மூச்சு வலி அதிகமாக இருக்கனால மூச்சு விடுறதே கம்மியாகிறதுனால என்ன ஆகுனா நுரையீரலே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு வரும். அதுக்கு பேர் அட்டிலாக்டேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலி ரிப் இன்ஜுரினால லங் அட்டிலாக்டேசிஸ் வர்றது ரொம்ப காமனான விஷயந்தான். இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளான பிரச்சனைகள். இதை விட முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னு கேட்டால் ஹீமோதொராக்ஸ், நீமோதொராக்ஸ் அப்படிங்கிற 2 முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்முடைய விலா எலும்பு உடையும் பொழுது அந்த உடைஞ்ச விலா எலும்பு உள்ளே இருக்கக்கூடிய நுரையீரலை டேமேஜ் பண்ணிச்சுன்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய ஏர் வெளியேறி நுரையீரலுக்கு மேலே இருக்கிற உரைக்குள்ளே அப்படியே கலெக்ட் ஆகி ஈவன் செஸ்ட் கேஜுக்குள்ளே கலெக்ட் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காற்று நுரையீரலை விட்டு வெளியே வரும் பொழுது என்னாகுன்னா அந்த நுரையீரல் டிஷ்யூஸை கம்ப்ரெஸ் பண்ணிடும். நுரையீரல் அப்படிங்கிறது ஒரு பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு பலூன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ தானே. ஸோ அதில் ஒரு பஞ்சர் ஆகும்பொழுது என்னாகுன்னா அதுலேருந்து வெளியே வரக்கூடிய ஏர் வந்து அப்படியே அந்த நுரையீரலை போட்டு ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணிடும். அப்படி கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா மூச்சோட ரொம்ப சிரமமாயிரும். பயங்கர பெயின், டிஸ்னியான்னு சொல்லுவோம். மூச்சோட சிரமப்படுறது, ஆக்சிஜன் அளவு உடம்புல குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் அதனால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நுரையில் அடிபட்டு லங் டேமேஜ் ஆச்சுன்னா இந்த மாதிரி நீமோதொராக்ஸ் வரும். அடுத்த முக்கியமான பிரச்சனைனா ஹீமோதொராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னா இந்த உடஞ்ச எலும்புகள் உள்ளே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை டேமேஜ் பண்ணிடும். நுரையீரலுக்கு வரக்கூடிய இரத்த குழாய்களோ இல்லை சைலுக்கு இரத்த குழாய் டேமேஜ் பண்ணிச்சு என்ன ஆகுன்னா அந்த இரத்த குழாயிலேருந்து ரத்தம் கசிஞ்சிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் உள்ளுக்குள்ளே கலெக்ட் ஆகி அது பெரிய அளவு ரத்தப்போக்கு உடம்புக்குள்ளே இன்டர்னல் ப்ளீடிங் ஆகி நிறைய ரத்தம் உள்ளே கலெக்ட் ஆகும்போது அதுவும் மூச்சு விடுறதுக்கு சிரமத்தை உண்டு பண்ணிடும். மூச்சு விட முடியாது, மூச்சு விட்டால் வலிக்கும், மூச்சு திணறல் வரும். ஒரு பக்கத்தில் லங் அப்படியே கம்ப்ரெஸ் ஆகி அதனால் அந்த ஷிஃப்ட் ஆகிடும். மிட்லைன் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். வலது பக்கத்தில் அடிபட்டுச்சுன்னு வைங்களேன், இல்லை இங்கே வந்து பிளட் ரொம்ப கலெக்ட் ஆகிட்டே இருக்கும்போதுனா இங்கே இருக்க நுரையீரல் சுருங்கி அப்படியே இங்கே இருக்க டிஷ்யூஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடாக தள்ளிடும். ஸோ இந்த பக்கம் வந்து ரொம்ப டென்ஸ்டப் ஆகிரும், மூச்சிட முடியாது, பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பிளட் லாஸ் இருக்கனால வால்யூம் லாஸ் ஆகும். அதனால் பேஷண்ட்டுக்கு என் பிபி குறைய ஆரம்பிக்கும். அது உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலையாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த ஹீமோதொராக்ஸ், நீமோதொராக்ஸ் அப்படிங்கிற 2 விஷயங்கள் தான் இந்த விலா எலும்புகளோட இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள், பெரிய காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க டாக்டர், இந்த மாதிரி விலா எலும்பை முறிஞ்சதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆரம்ப கட்டத்தில் பேஷண்ட் சொல்கிற சிம்டம்ஸ் பொறுத்தும் நம்ம தொட்டு பார்க்கும்போது அந்த எலும்பு உடஞ்சிருக்கிற அந்த கிரிப்பிடேஷன் சொல்லுவோம், ரொம்ப அந்த டெண்டனஸ் ரொம்ப வலியாக இருக்குது, எல்லாத்தையும் பொறுத்து கிளினிக்கலாகவே அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு விலா எலும்புகள் உடஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்ரே பண்ணுறது. எக்ஸ்ரேலையும் சில விலா எலும்புகள் ஒரு கோணத்தில் இருக்கும்போது தெரியாமல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் யூஸ்வலி விலா எலும்புகள் முறிவை சஸ்பெக்ட் பண்ணோம்னாவே 2-3 கோணங்களில் ஒரு ஏபி, பிஏ, ஒப்ளிக் இந்த மாதிரி 2-3 கோணங்களில் விலா எலும்புகளை எக்ஸ்ரே எடுத்தோம்னா ஒரு முறிவு கூட மிஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஆகவே எக்ஸ்ரே அப்படிங்கிறது பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன். சில சமயத்தில் எக்ஸ்ரே நார்மலாக இருக்கும், ஆனால் கிளினிக்கலாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். சில சமயம் அழுத்தும் போது கொஞ்சம் ஒரு கிரிப்பிட்டஸ் சொல்லுவோம், படக்குன்னு சவுண்டு வரும், ஆனால் எக்ஸ்ரே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில அன்டிஸ்பிளேஸ்ட் ஃப்ராக்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் உள்ளுக்குள்ளே நுரையீரல் டேமேஜ் இருக்கா, எந்த அளவுக்கு நுரையீரலோட அந்த விரியும் தன்மை இருக்குது, பிளட் கலெக்டாக இருக்கா, ஏர் கலெக்டாக இருக்கா, இந்த மாதிரி சஸ்பெக்ட் பண்ணோம்னா சிடி ஸ்கேன் பண்ணுறது நல்லது. ஸோ பேசிக் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்ரே தேவைப்பட்டால் சிடி ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்க டாக்டர், ரிப் ஃப்ராக்சருக்கு என்ன தான் தீர்வு, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், சில ரிப் ஃப்ராக்சர்ஸ் ஒரு சிம்பிள் இன்ஜுரியாக இருக்கும், ஒரு சிங்கிள் ரிப் மட்டும் உடஞ்சிருக்கும். இந்த மாதிரியான ஃப்ராக்சர் ட்ரீட்மெண்ட் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ரெஸ்ட்டு, சம்டைம்ஸ் ஸ்ட்ராப்பிங் கூட இந்த வலிக்கான மெடிசன்ஸு இது எல்லாத்தையும் கொடுத்து, சில சமயம் ஐஸ் ஃபர்மெண்டேஷன் இதெல்லாம் கொடுத்தோம்னாவே யூஸ்வலி இந்த மாதிரியான ஃப்ராக்சர்ஸ் ஒரு 3-4 வாரங்களுக்குள்ளே அழகாக கூடிடும்.
ஸோ இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே பண்ணுறதில்ல. ஒரு சிங்கிள் ரிப் ஃப்ராக்சர் யூஸ்வலி கூடிடும். ஒன்லி திங் கொஞ்சம் நாளைக்கு பெயின் இருக்கும். அந்த பெயினை குறைக்கிறதுக்கான சில மாத்திரைகள் மருந்துகள்லாம் கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து சில சமயங்கள் ஸ்டாப்பிங் பண்ணோம்னா கொஞ்சம் அந்த இடத்துல இருக்கிற மூவ்மெண்ட் குறையும். அப்புறம் ஸ்லிங் சொல்லுவோம், கை ஆடாமல். யூஸ்வலாக கையை நல்லா அசைக்கும் போது என்னாகும், இந்த கொஞ்சம் மூவ்மெண்ட் வரும். அந்த கையை ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக சில தொட்டில் ஸ்லிங் எல்லாம் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம்னா யூஸ்வலி இந்த ரிப் ஃப்ராக்சர்ஸ் அழகாக கூடிடும். ஆனால் சில சமயங்களில் மல்டிபிள் ரிப் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். 4-5 எலும்புகள் உடஞ்சிருக்கும். பட் அந்த மாதிரி 4-5 எலும்புகள் உடஞ்சிருந்தாலுமே கூட நுரையீரல் நல்லா இருக்குது, ஏர் லீக் ஆகலை, இல்லை பிளட் லீக் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நுரையீரல் நல்லா இருக்குது, பேஷண்ட்டோட கண்டிஷன் ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களையும் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டாக கம்ப்ளீட் ரெஸ்ட்டு, மெடிகேஷன்ஸு, சில சமயம் இந்த ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரிலாம் கொடுத்து டோட்டலாகவே கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். சிங்கிள் ரிப் ஃப்ராக்சர் ஈஸியாக ஹீல் பண்ணிடலாம். மல்டிபிள் ரிப் ஃப்ராக்சர்ஸு கொஞ்சம் டைம் ஆனாலும் அதுவும் ஹீல் ஆயிரும். கொஞ்சம் பெயின், சிங்கிள் ரிப் இது கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட். எப்போ ரிப் ஃப்ராக்சரில் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா, மல்டிபிள் ரிப் ஃப்ராக்சர்ஸ் இந்த நுரையீரலை பாதித்து நுரையீரலை குத்தி ஏர் லீக் ஆகுது அல்லது பிளட் லீக் ஆகுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீமோத்ராக்ஸ் அல்லது ஹீமோத்ராக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா என்னாகும், நுரையீரல் விரிய முடியாமல் போயிடும். அது நுரையீரலோட விரிந்து சுருங்கும் தன்மை வந்து ரொம்ப பாதிச்சிடும். ஏன்னா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும். இந்த ஏரோ அல்லது பிளட்டோ இந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிவிட்டு இந்த நெஞ்சுக்கூட்டில் இருக்கக்கூடிய இடைவெளி எல்லாத்தையுமே அதை ஃபில் பண்ணுறதுனால என்னன்னா ஒரு லங் மட்டும்தான் ஃபங்க்ஷனாக, இன்னொரு லங் ஃபுல்லாக ஃபங்க்ஷனே ஆகாது. ஸோ அது ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷனாக மாறிடும். ரெண்டாவது, இந்த பிளட் லீக் ஆகும்போது என்ன வால்யூம் லாஸ். உடம்புல இருக்கிற பிளட் 5 லிட்டரில் 1 லிட்டர் 2 லிட்டர் பிளட் வந்து நெஞ்சுக்கூட்டுக்குள்ளே கலெக்ஷன் ஆச்சுன்னா வால்யூம் லாஸ் ஆகி பேஷண்ட் பிபி குறைஞ்சி உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வந்துடும். ஸோ மல்டிபிள் ரிப் ஃப்ராக்சர்ஸ் அலாங் வித் ஹீமோத்ராக்ஸ் அல்லது நீமோத்ராக்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் சீரியஸ் இஷ்யூ. இம்மிடியட்டாக அட்மிட் பண்ணி ஐசியூவில் வச்சு மானிட்டர் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக மாறிடும். அதனால தான் யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ரிப் ஃப்ராக்சர்ஸ்க்கும் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் எக்ஸ்ரே தேவைப்பட்டால் சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் இதை நம்ம ஏர்லியராக டயக்னோஸ் பண்ண முடியும். ஏன் ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணணும்னா ட்ரீட்மெண்ட் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ண முடியும். பேஷண்ட் கொலாப்ஸ் ஆக நம்ம தடுத்துக்க முடியும். ஸோ அதனால் இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு ஹீமோத்ராக்ஸ் இருக்குது, அதாவது உள்ள பிளட் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா அந்த வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தால் போதும். மறுபடியும் எதாவது அதிகமாகுதா, நுரையீரல் பாதிக்குதா, பிபி கம்மியாகுதா, மூச்சோட சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி சிம்டமேட்டிக்காகவும் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாவே போதும். சில சமயங்கள் அது அதிகமாச்சுன்னா, அதாவது அந்த உள்ளுக்குள்ள பிளட் கலெக்ஷன் அதிகமாகிட்டே போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஐசிடி என்று சொல்லக்கூடிய இன்டர்காஸ்டல் ட்ரைனேஜ் செய்ய வேண்டிய அவசியம் வரும். இன்டர்காஸ்டல் ட்ரைனேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த விலா எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் ஓப்பன் பண்ணி ஒரு டியூபை உள்ளே செலுத்துறது மூலமாக உள்ளே கலெக்ட் ஆகிருக்கிற இந்த பிளட்டையோ அல்லது எக்ஸசிவான ஏரையோ வெளியே எடுத்துட்டோம்னா எகெயின் நுரையீரல் மறுபடியும் பழையபடி விரிஞ்சிக்கும். ஏன்னா யூஸ்வலி இந்த வால்யூம் தான் நுரையீரல் விரியாமல் அதை அடைச்சிட்ருக்கோம். இந்த எக்ஸஸாக இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நுரையீரல் விரிஞ்சதுன்னா எகெயின் மறுபடியும் பழையபடி ஆக்சிஜனேஷன் சரியாக போயிடும், மூச்சு விடுறது நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஈவன் பெயினும் குறையும். ஸோ அதனால் ஏரோ பிளட்டோ லீக் ஆகிடுச்சுன்னா இன்டர்காஸ்டல் ட்ரைனேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த மார்பு நெஞ்சுக்கூட்டுக்குள்ளே ஒரு சின்ன டியூபை செலுத்தி அந்த டீகம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய சிகிச்சை முறை தான் உலகம் முழுவதும் அந்த ஹீமோதொராக்ஸும் நீமோதொராக்ஸுக்கும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது பல சமயங்கள் நோயாளி உயிரை காப்பாற்றும். சில பேஷண்ட்லாம் ரிசீவ் பண்ணுவோம், 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, பேஷண்ட் மூச்சோட சிரமப்படுறாங்கன்னு வந்து பார்த்தா ஒரு மேசிவ் ஹீமோதொராக்ஸாக இருக்கும், மேசிவ் நீமோதொராக்ஸாக இருக்கும், டென்ஷன் நீமோதொராக்ஸ்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளே ஏர் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் ஆகி ஃபுல்லாக டைட் ஆகிடும். ஸோ மூச்சை விட முடியாத சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான டென்ஷன் நிமோத்ராக்ஸுக்கு ஐசிடி போட்டோம்னா வித்தின் மினிட்ஸில் பேஷண்ட் வில் கம் அவுட் ஆஃப் த ட்ராஜடி, இம்மீடியட்டாக ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இன்டர்காஸ்டல் ட்ரைனேஜ் அப்படிங்கிறது பல நோயாளிகளின் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு சிகிச்சை முறை. இது வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் தான் தேவைப்படும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ராக்சர் வந்தவங்க எல்லாத்துக்குமே தேவைப்படுறதில்ல. நுரையீரல் பாதிக்காதவர்களுக்கும் பெரிய அளவில் ஹீமோடைனிக் சேஞ்சஸ் இல்லாதவங்களுக்கும் இந்த ரிஃப்ராக்சர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சிகிச்சை முறை. ஆனால் இந்த ரிஃப்ராக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் காம்ப்ளிகேஷன் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா அல்லது வந்துருச்சா அப்படிங்கிறதையும் ஒரு ப்ராப்பரான டாக்டர் செக்கப் பண்ணி உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கறது நல்லது. இது ஒன்றுமே இல்லை, லேசாக தான், இது சரியாக போயிடும், நம்ம ஏதோ ஒரு கட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை டிலே பண்ணாமல் விலா எலும்புகள், அதாவது நெஞ்சுக்கூட்டில் அடிபட்டாலோ மூச்சோட சிரமம் வந்தாலோ உடனே ஒரு நல்ல எலும்பு முறிவு டாக்டரை பார்த்து
எக்ஸ்ரே பண்ணி, தேவைப்பட்டால் சிடி ஸ்கேன் பண்ணி உங்கள் நுரையீரல் எலும்புகள் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கான சிகிச்சை முறையை ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய உயிரையும் உங்களுடைய பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் வெளியே வந்துடலாம். விழாலும் முறிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதை பற்றிய நாலேஜ் இல்லாதனால தான் பல பேர் வேறு விதமான ட்ரீட்மெண்ட் போய் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர் வட்டாரத்திலும் இதை பகிருங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய பேரை சேரட்டும். நன்றி, வணக்கம்.